ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். தைப்பூசம் இந்த ஆண்டு எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றியும், ஒரு டம்ளர் பால் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட தலைவிதையே மாறுங்க, அந்த வழிபாடு முறையை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. தைப்பூசம் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை வருவதால் ரொம்ப விசேஷமானது. இதனால் பக்தர்கள் வீட்டில் பால் காய்ச்சி வழிபாடு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. முருகனுக்கு மிகவும் விசேஷமான தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க. தைப்பூசம் பூச நட்சத்திரமானது பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 6:01 மணிக்கு தொடங்குறதுங்க. பூச நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை 6:34 மணிக்கு முடிவடையுதுங்க. அதனால் இந்த நேரத்துக்குள்ளே தைப்பூச வழிபாடுகளை நீங்கள் முடித்துக்கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. மேலும் அந்த நாளில் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு பற்றி பார்க்கலாங்க. தைப்பூச தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபாடு செய்யணுங்க. முருகன் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கங்க. இதனால் காலை முதல் பூஜைகளை செய்து மாலை 6 மணிக்கு முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாங்க. இப்போ வாங்க முருகனை வழிபடுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு மாலை அணிவித்து, முடிந்த அளவிற்கு சிவப்பு நிற பூக்களால் ஆன மாலையை முருகனுக்கு அணிவிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற நிறங்களில் கூட நீங்கள் அணிவிக்கலாங்க. சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம். இல்லாவிட்டால் 1 டம்ளர் பால் வைத்து நீங்கள் வழிபாடு நடத்தலாங்க. தைப்பூசத்திற்கு விரதம் இருப்போர் 48 நாட்கள், அதாவது 1 மண்டலம் மாலை அணிந்து கோயிலுக்கு செல்வாங்க. விரதம் இருக்கும் அன்றைய தினம் நாள் முழுவதும் எதையும் சாப்பிடாமல் இருந்து விரதம் மேற்கொள்ளுவாங்க. முடியாதவர்கள் பால், பழம் போன்றவற்றை சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாங்க. காலையில் விரதத்தை தொடங்கி மாலை சுவாமி கும்பிட்டதும் விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாங்க. முருகனுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இணைப்பை நீங்கள் படைக்கணுங்க. குழந்தை இல்லாதவங்களும் விரதம் இருக்கலாங்க. கடன் தொல்லை, திருமண தடை உள்ளிட்டவை தீர்க்க இந்த தைப்பூசத்தன்று விரதம் இருந்து வழிபடலாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டு விரதத்தை முடிப்பவர்கள் எளிமையாக பால் அபிஷேகம் செய்யலாம். இல்லாவிட்டாலும் 1 டம்ளர் பால் இனிப்பு வைத்து படைக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு சூட்டி வழிபடலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த தைப்பூசம் என்பது தலைவிதியே மாற்றும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுபோல் 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க 6 நாட்கள் விரதம் இருக்கலாங்க. அதனால் நாம் அனைவரும் இந்த தைப்பூசமான சிறப்பு நாளை தவற விடாமல் முருகனுக்கு வழிபாடு செஞ்சு நம்மளோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் சரணம்.